காந்தியும் அம்பேத்கரும் என்பது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு. நாம் ஏற்கனவே விஜயநகர பேரரசினுடைய தொடக்கம் பற்றி சென்ற முறை பார்த்திருந்தோம். இப்போது சோழ பேரரசு, விஜயநகர பேரரசு இவற்றை ஒப்பிட்டு இரண்டினுடைய அரசியல் சமூக கொள்கைகள், அவற்றுக்கிடையிலான தொடர்பு, அவற்றினுடைய இடைக்கால நிலைப்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்கணும். இதற்கிடையில் இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான தூண்டுதலாக இருந்தது இந்த அக்டோபர் 2ஆம் தேதி அன்று இந்து ஏட்டினுடைய சிறப்பிதழ் பகுதியில் வந்த ஒரு பேட்டி. இந்த பேட்டியினுடைய தலைப்பு வி நீட் போத் காந்தி அண்ட் அம்பேத்கர். நமக்கு இருவரும் தேவை, காந்தியும் அம்பேத்கரும். இந்த பேட்டியை கொடுத்திருக்கிறவர் அவங்க பெஸ்வாடா வில்சன் அப்படின்னு போடுறாங்க. பெஸ்வாடாங்கிறது விஜயவாடாவை ஆங்கிலத்தில் சொல்கிற முறைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க பேர் எல்லாத்துலேயுமே பெஸ்வாடான்னு வருது. அவங்க ஆனால் கோலாரில் பிறந்தவர். அவங்க தாய் தந்தை 2 பேருமே துப்புரவு தொழிலாளர்கள், குறிப்பாக மலமல்லும் தொழிலாளர்கள். இவர் ஒரு கட்டத்தில் படிப்பை முடித்துவிட்டு முழுக்க இந்த கொடுமையை ஒழிப்பதற்காக நாம் பாடுபடணும் முடிவு செய்து இன்னும் 2 நண்பர்களோடு சேர்ந்து அந்த சஃபாரி ஆந்தோலன், அதனுடைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சஃபாய் கர்மச்சாரி ஆந்தோலன், துப்புரவு தொழிலாளர்கள் சங்கம் அல்லது அமைப்பு என்ற ஒன்றை அவர் தொடங்குகிறார். அது அப்படி தொடங்கும்போது இதுக்காக நீதிமன்ற வழக்குகள், போராட்டங்கள், முதல்ல ஆந்திரத்தில் இதற்கான அமைப்பை நிறுவுகிறாங்க. பிறகு இதற்கான சஃபாய் கர்மச்சாரி ஆந்தோலன், சஃபாய்னா தூய்மைன்னு அர்த்தம், தூய்மை தொழிலாளர்கள். அது குறிப்பாக பொதுவாக பெருக்குதல், அள்ளுதல், குப்பை கூட்டுதல் மட்டும் இல்லை, குறிப்பாக மலமல்லும் தொழிலாளர்கள். அந்த பழக்கத்தை ஒழித்து கட்டணும். இந்த மலக்குழிகளில் விழுந்து ஏற்படுகிற இறப்புகள், அப்புறம் மனிதர் மனத்தை மனிதர் கையால் அள்ளுகிற கொடுமையை ஒழிக்கணும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இயங்குகிறாங்க. அவருக்கு இப்போ 56 வயதாகிறது. அவர் தான் இந்த பேட்டி கொடுக்குறார். இந்த பேட்டியினுடைய தலைப்பு தான் வி நீட் போத் காந்தி அண்ட் அம்பேத்கர். இது பொதுவாக காந்தி அம்பேத்கர் ஒப்பீடு என்பது அவர்கள் எடுத்த அரசியல் நிலைப்பாடுகளிடையிலான ஒப்பீடாகவும், அவர்களுக்கிடையில் நடைபெற்ற விவாதங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, அவர்கள் எந்த மாதிரியான சமூக வகுப்புகளின் சார்பில் பேசினார்கள், அவர்களுக்கிடையிலான கூர்மையான கருத்து வேறுபாட்டிலிருந்து வெளிப்படக்கூடிய உண்மைகள் என்ன, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களது இந்த இன்றைய பொருத்தப்பாடு என்ன, அவர்களுக்கிடையில் உடன்பாடு இருக்குமானால் அந்த உடன்பாட்டினுடைய பொருத்தப்பாடு என்ன, முரண்பாடு மட்டும்தான் மிச்சம் என்றால் அந்த முரண்பாட்டினுடைய பொருத்தப்பாடு என்ன. இன்றைக்கு நாம் குடியாட்சியத்திற்காக, தேசிய விடுதலைக்காக, சமூக நீதிக்காக நடத்தக்கூடிய போராட்டத்தில் அவர்களது வரலாற்றுக்கும் அவர்களிடமிருந்து மிச்சம் இருப்பதற்கும், எச்சத்தால் அறியப்படும்னு வள்ளுவர் சொல்வாரே, அவர்களது எச்சத்திற்கும் இருக்கிற பொருத்தப்பாடு என்ன என்பதை பல அறிஞர்கள் எழுதுகிறாங்க. அண்மையில் வரலாற்று ஆசிரியர் ராமச்சந்திர குஹா இந்த 2 பேரை பற்றியும் பேசின பேச்சு வந்திருக்குது. இன்னும் நிறைய கட்டுரைகள் வரும். நான் எல்லாவற்றையும் விட ஒரு களத்தில் பணியாற்றுகிற ஒருவர் ஆழ்ந்த புரிதலோடு இவர்களை பற்றி பேசுகிற போது அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த முறையில் தான் நான் அவருடைய பேட்டியின் அடிப்படையில் தான் இந்த தலைப்பை எடுத்துக்கொள்கிறேன். அவர்கிட்ட முதல் கேள்வியே என்னென்னா, நீங்கள் காந்தியரா அம்பேத்கரியரா, என்ன சொல்வீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் மிகவும் ஒரு அம்பேத்கரியர் தான்
ஆனால் காந்திக்கு இந்தியாவின் மீதும் இந்தியர்கள் மீதும் பெரும் செல்வாக்கு இருப்பதில் ஐயமில்லை. அதனை நாம் அங்கீகரித்தாக வேண்டும் என்று சொல்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, காந்தி சொன்னதை சொல்லி கேட்கிறாங்க. காந்தி நடத்தக்கூடிய ஆசிரமத்தில் எல்லோருமே கழிப்பறையை சுத்தம் செய்ய வேண்டும். யாருக்கும் அதில் விதிவிலக்கு கிடையாது. ஜாதி அடிப்படையிலையோ, ஆண் பெண் அடிப்படையிலையோ, முதியவர் இளைஞர் என்ற அடிப்படையிலோ, வெளிநாட்டவர் உள்நாட்டவர் என்ற அடிப்படையிலோ கிடையாது. யார் தங்கினாலும் அவர்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அம்பேத்கருடைய செய்தி ஒரு சமூக புரட்சியை தோற்றுவிக்கவில்லை. காந்தியினுடைய நடைமுறைகள் நம்முடைய கூட்டு உணர்வில் உள்வாங்கப்பட்டுள்ளனவா என்று கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, உண்மையை சொன்னால் நமக்கு இருவரும் தேவை. காந்தி அம்பேத்கர் இருவரும் தேவை. காந்தி அற ஒழுக்க மேம்பாட்டின் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த முயன்றார். அம்பேத்கர் அமைப்பை திருத்தி அமைக்க வேண்டும், சிஸ்டமிக் ரிஃபார்ம் வேண்டும் என்று கருதினார். இது பின்னால் இன்னும் அழகாக விளக்கி சொல்ல போகிறாரு. எந்த அணுகுமுறை அதிகம் பயனுள்ளது என்ற கேள்விக்கு தான் அவர் சொல்கிறார், ஐ எம் அன் அம்பேத்கரை, நான் ஒரு அம்பேத்கரியன். காந்தி பற்றி பலவற்றையும் நான் மதிக்கிறேன். நான் எப்போதும் காதி உடுத்துகிறேன். காந்தி இந்தியாவினுடைய உழவர்கள், தொழிலாளர்கள், பெண்கள், குழந்தைகள், ஏழை எளியவர்கள் குறித்து அக்கறை கொண்டிருந்தார். ஆனால் அவர்களுக்கான தீர்வு சொல்லுவதற்கான விடைகள் அவரிடம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முக்கிய பிரச்சனையையும் எடுத்துக்கொள்ள அவர் தயங்கவில்லை. காலனி ஆதிக்க ஆட்சியிடமிருந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டார். வன்முறையை தவிர்த்து அகிம்சையில் நம்பிக்கை வைத்திருந்தார். தன் செய்தி எப்படியோ அப்படியே வாழ்க்கை அமைத்து கொண்டார். அம்பேத்கரை நாம் நேசிப்பது போலவும் போற்றுவது போலவும் காந்தியையும் போற்றுகிறோம், நேசிக்கிறோம். அடுத்த கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க, ஸ்வச் பாரத் குறித்து உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாங்க. மோடி என்ன பண்ணார்னா, நம்ம இந்த இடத்துல என்ன நினைவுபடுத்திக்கணும்னா, இன்றைக்கி இருக்கிற மோடி அரசாங்கம், இந்துத்துவ அரசாங்கம், காந்தியை கொன்ற ஆர்எஸ்எஸ் தத்துவம், அதுக்கான தொடர்ச்சி இவங்க. இன்னொரு பக்கம் அம்பேத்கரால் கடுமையாக எதிர்க்கப்பட்ட பார்ப்பனியம், இந்து மதம், இந்து சமூக கோட்பாடுகள் இதற்கு நேர் எதிரானவர்கள். ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ்க்கு, பாஜகவுக்கு, இந்துத்துவ கருத்துக்களுக்கு எதிரானவர்கள் அம்பேத்கரையோ காந்தியையோ தங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுவதற்கு தயங்குவது போல் அல்லாமல் இவற்றுக்கு நேர் எதிரானவர்கள். காந்தியை கொண்டவர்கள் காந்தியை போற்றுகிறார்கள். அம்பேத்கரால் வெறுக்கப்பட்டவர்கள் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறார். அவர் அரசமைப்பு சட்ட சிற்பிங்கிறாங்க. அவர் இந்த இடத்தில் நின்னார், இந்த இடத்துல நடந்தார், இந்த இடத்துல பேசினார், அதற்கெல்லாம் ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று போறாங்க. நம்ம இப்போ பார்க்குறோம், விவாதங்கள் எல்லாம் கூட அம்பேத்கரை மேற்கோள் காட்டி இந்திய தேசியத்தை, இந்துத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சியில் பாஜக, ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எதற்கு எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால், ஒரு அழகாக ஒரு இடத்துல பின்னால் அருந்ததி ராய் சொல்வார், அம்பேத்கர் எங்கு பார்த்தாலும் சிலைகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். நல்லது, இந்திய சமூகத்தில் காந்திக்கு கிடைத்த அளவுக்கு செல்வாக்கும் புகழும் அம்பேத்கருக்கு கிடைக்கல. ஆனால் அம்பேத்கரால் பயன்பெற்ற மக்கள், அம்பேத்கரை நேசிக்கிற மக்கள் எல்லா இடத்திலும் அவரை சிலைகளாக இருக்க வைத்திருக்கிறார்கள். அதற்கு மேலே அந்த சிலையின் கையில் ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புத்தகம் அவர் எழுதிய சாதி ஒழிப்பு என்ற புத்தகமாக இல்லை, அரசமைப்பு சட்டம் என்ற புத்தகமாக இருக்கிறது. அம்பேத்கர் சிலை நிற்கிது, அந்த சிலை அவருடைய பெரிய படைப்புகள் எத்தனையோ எழுத்துக்கள் இருக்கு. சாதி ஒழிப்பு என்று ஒரு முறைக்காக அவர் எழுதிய எழுத்து இருக்கு. அது அந்த புத்தகம் கையில் இல்லை. ஆனால் என்ன புத்தகம் கையில் இருக்கு? அரசியல் சட்ட புத்தகம் இருக்கு. அப்போ இந்த அம்பேத்கரை இப்படி அந்த மக்கள் கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. காந்தியை கடவுளாகவும் போற்றத்தக்கவராகவும் கொண்டு போயிருக்கு, ஆளும் வகுப்பு கொண்டு போயிருக்கு. அதுபோலவே காந்தியை எதற்கு அடையாளமாக எடுத்துக்கொண்டார்கள் என்றால், அவருடைய இந்த ஸ்வச் பாரத்துக்கு,
இந்த கிராமிய பொருளாதாரம், கதறு, அகிம்சை, இந்து முஸ்லீம் நல்லிணக்கம், வன்முறை தவிர்ப்பு, இதுக்கெல்லாம் காந்தி அடையாளமாக்கப்படலை. எதுக்கு அடையாளமாக்கப்பட்டார்னா மோடி அரசாங்கத்தினால ஸ்வச் பாரத்துக்கு அவருடைய இந்த கண்ணாடியை ஒரு அடையாளமாக போட்டாங்க. அப்போ காந்தி யாருன்னா தூய்மையாக வைத்து கொள்ளணும், அது கழிப்பறைகள் கட்டணும், கழிப்பறைகள் சுத்தம் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு காந்தி ஒரு அடையாளம். நாடு முழுவதிலும் இதற்கு ஒரு இயக்கம் ஸ்வச் பாரத்னு சொல்லி அதுதான் ஆரோக்கியமான இந்தியாவுக்கு வழிவகுக்கும் கொள்ளும். அதுக்கெல்லாம் காந்தி அடையாளம். இப்போ காந்தி அதற்கும் அம்பேத்கர் சட்டத்துக்கும் அடையாளமாக ஆக்கப்பட்டாங்க. இதற்கு மாறாக இந்த ஸ்வச் பாரத்தை பற்றி இவர்கிட்ட கேட்கும்போது பெஸ்வாடா வில்சன் சொல்கிறாரு, இட் இஸ் அட்டர்லி யூஸ்லெஸ், கொஞ்சம் கூட பயன் தராத ஒன்று. ஏனென்றால் சுகாதாரத்துக்கும் சாதிக்கும் ஆணாதிக்கத்துக்கும் இடையிலான உறவை அது கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஏன்னா மனிதர்கள் ஏதோ அறியாமையினால் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அறிவூட்டி அதிலிருந்து விடுபடலாம், இல்லை சுகாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்ல கருவி இல்லை, இதற்கான எந்திர பொறிமுறை இல்லை, அதனால தான் கையாளுறாங்கன்னா எந்திர பொறிமுறையை கொண்டு செய்யலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. இது தெளிவாக ஒரு ஜாதியினுடைய தொழிலாக, ஜாதியில் இழிந்தவர்கள் செய்ய வேண்டிய இழி தொழிலாக ஆக்கப்பட்டிருக்கு. எனவே சாதி அமைப்பை எதிர்க்காமலும் சாதி அமைப்பை ஒழிக்காமலும் இந்த தொழிலை மட்டும் தனித்து ஒழித்து விட முடியாது. அதே போல் இதற்கு இருக்கக்கூடிய ஆணாதிக்கம், இதில் எப்படி இந்த வேலையில் பெண்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க, அவர்கள் எப்படி அது அவங்களுடைய கடமையாக கருதப்படுகிறது, இதற்கும் இந்த மோடி தொடங்கி இருக்கிற இந்த ஸ்வச் பாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் புதுசாக கழிப்பறைகள் கட்டுவது மற்றதெல்லாம் இதற்கு பயன்பட போகிறதில்ல. 70 ஆண்டு சுதந்திரத்திற்கு பிறகும் இந்த தொழில் எந்திரமயப்படுத்தப்படவில்லை என்பதற்கு ஒரே காரணம், இது சாதியில் இழிந்தவர்களுடைய தொழிலாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னா, இவங்க இந்த கர்மச்சாரி ஆந்தோலனில் செய்திருக்கிற நேரடியான ஒரு வேலை என்னன்னா, நீ இந்த வேலையை நிறுத்து, இவனுக்கு மாற்று வேலை கொடு, அல்ல இதில் இறந்துட்டா இழப்பீடு கொடு என்று போராடுவதற்கு பதிலாக ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, இந்த வேலையை தடை செய்கிறோம், இந்த வேலையை யார் செய்தாலும் அது குற்றம் என்று தடை செய்யணும் அரசு. தடை செய்து அப்போ அவங்களுக்கு மாற்று வேலைகள் கொடுக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் அரசு நிறுவனங்களே, மாநகராட்சிகள் போன்றவையே இந்த பணிக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த ஆட்களை வேலைக்கு அமர்த்துறாங்க. தனியாரை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. இந்த விவாதத்தில் மற்ற செய்திகள் நீங்கள் படித்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு சரியான புரிதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியை மட்டும்தான் நான் இப்போ எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஏன்னா இந்த ஒரு சிக்கல் மட்டுமல்ல, அது பெண்ணடிமை சிக்கலாக இருந்தாலும், சூழலியல் சிக்கலாக இருந்தாலும், இடஒதுக்கீட்டு சிக்கலாக இருந்தாலும், தாய்மொழி கல்வி பற்றிய சிக்கலாக இருந்தாலும், ஏன் அயல் மொழியில் கல்வி கற்கிறோம், இந்த எல்லா பிரச்சனைகளுமே, இந்த பிரச்சனைகளுக்கு பல காரணங்கள் இருக்கு. சமூக காரணங்கள், பண்பாட்டு காரணங்கள், பொருளியல் காரணங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இதை தீர்ப்பதற்கான மையப்புள்ளி எது? எந்த முடிச்சை அவிழ்த்தால் மற்ற முடிச்சுகள் அவிழ்ப்படும் என்று பார்க்கிற போது இவை எல்லாமே அரசியல் சிக்கல்கள். அரசியல் சிக்கலாக கருதி தீர்க்கப்படும் போதுதான் இவை தீர்க்கப்படும். அடிமை முறை ஒழிப்பாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வையும் இழிவையும் ஒழிப்பதாக இருந்தாலும் சரி, மதக்குருமார்களுடைய ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையுமே முடிவுக்கு கொண்டு வரக்கூடியது அரசியல் அதிகாரம்தான். யார் இவற்றால் பாதிப்புறுகிறார்களோ அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை கொண்டுதான் தீர்க்க முடியும். இதான் இதுக்கு பொருள். இதை அரசியல் சிக்கலாக கையாளலாம். இப்போ நேற்று இவங்க நம்ம பூவுலகின் நண்பர்கள் சார்பில் உலகமும் நாடும் இந்த தமிழ்நாடும் முகங்கொடுக்க வேண்டியிருக்கிற சூழலியல் சார்ந்த ஆபத்துகளை பற்றி ஒரு விரிவான அழகான விளக்க கூட்டம் நடத்தினாங்க. எப்படி நாம் விரைந்து அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். சரி, இந்த சூழலியல் சிக்கலுக்கு தீர்வு என்ன?
சரி, நம்ம பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்கள், அதிகப்படியான ஒளி, நம்முடைய பழக்க வழக்கங்கள், இப்படி 1000 காரணங்கள் பட்டியல் சொல்லலாம். தனி மனிதர்கள் என்ன செய்ய முடியும், குடும்பங்கள் என்ன செய்ய முடியும், ஆண்கள் என்ன செய்யலாம், பெண்கள் என்ன செய்யலாம், கார் ஓட்டுறதை குறைக்கிறது, பொது போக்குவரத்து, நிறைய செய்யலாம். ஆனால் எங்கே போய் நிற்கிதுன்னா, இவை எல்லாவற்றையும் உருப்படியான அளவிலும் நாடு தழுவிய அளவிலும் செய்வதாக இருந்தால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அரசின் இந்த நடவடிக்கையினால் யார் பாதிப்புறுவார்கள்னா, சூழலை பற்றியோ மக்களின் நலவாழ்வு பற்றியோ சமூக நீதி பற்றியோ கவலைப்படாமல் கொள்ளை லாபம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக இயங்குகிற முதலாளித்துவ நிறுவனங்கள் கட்டுப்படுத்தப்படணும். அந்த முதலாளித்துவ நிறுவனங்களை யாரால் கட்டுப்படுத்த முடியாதுன்னா, அந்த நிறுவனங்களிடம் கூலி வாங்கி கொண்டு வேலை செய்கிற அரசியல் தலைமைகளால் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ கட்டுப்படுத்துவதாக இருந்தால் ஒப்புக்கு கட்டுப்படுத்துவாங்க, வாயளவில் கட்டுப்படுத்துவாங்க. ஆனால் நடைமுறையில் என்ன செய்வாங்க, அதற்கு தான் உதவுவாங்க. இது அண்மை காலத்திய மிகச்சிறந்த உதாரணமாக இருப்பது மோடி அரசாங்கம். இன்னும் சொல்ல போனால், மோடி அரசாங்கம் ஒரு பக்கம் உலக அரங்கத்தில் போய் நாங்கள் சூழலை பாதுகாப்பதற்கு இவ்வளோ ஒதுக்கி இருக்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம் என்று பேசிக்கொண்டே, இங்கே எல்லோருக்கும் நலவாழ்வு வழங்கிட்டோன்னு பேசிக்கொண்டே, பெருந்தொற்றை கட்டுப்படுத்தி விட்டோம் என்று பேசிக்கொண்டோ, நேர் எதிராக இங்கு சூழல் மதிப்பாய்வுக்கு புதிய சட்டம் கொண்டு வர்றாங்க, தொழில்துறைக்கு அனுமதி கொடுப்பதற்கு புதிய சட்டங்கள் கொண்டு வர்றாங்க, தொழிலாளர் நலனுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வர்றாங்க. அந்நடைமுறையில் சூழலியலை கெடுக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் இது இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த அரசும், இந்த கொள்கையோடு வரக்கூடிய வேறு எந்த அரசும் நீடிக்கிற வரைக்கும் தனி மனிதர்கள் மட்டுமே சூழலியல் சிக்கலை தீர்த்துவிட முடியாது. எனவே சூழலியல் சிக்கலுடைய தீர்வு எங்கு அடங்கி இருக்கிறது என்றால், அதை அரசியல் சிக்கலாக புரிந்து கொள்வதிலும் அந்த அரசியல் சிக்கலுக்கு தீர்வு காண்பதிலும் தான் அது அடங்கியிருக்கு. சாதி சிக்கல் அப்படிப்பட்டது தான். நீங்கள் காலேஜில் பேர் சாதி கேட்கறதுனால ஜாதி நீடிக்குதுன்னு சொல்கிறவன், உங்கள் ஜாதி உணர்வை விட்டுறாமல் நீங்கள் எப்படி வருங்கிறது, இப்படி எல்லாமே உணர்வு சம்பந்தப்பட்டதா, அகநிலை சம்பந்தப்பட்டதா, கருத்து சம்பந்தப்பட்டதாக முன்வைக்கப்படுகிற போது அரசாங்கம் இந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுது. நான் இதற்கு முன்பு கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தமிழ் வழி கல்வி பற்றி ஒரு விவாதம் வந்தது. நம்ம தஞ்சாவூரில் தஞ்சியார் அவர்களுடைய ஒரு மணி விழா நிகழ்ச்சியில் நான், மணியரசன், ஜெயகாந்தன் 3 பேர் பேசுகிறோம். குன்றக்குடி அடிகளார் தலைமை வாங்குகிறார். இயல்பாக ஒரு மோதல் வருகிறது மொழி குறித்து. குன்றக்குடி அடிகளார் தலையிட்டு என்ன சொல்கிறாருன்னா, தோழர்களே, இது ஒரு சமூக சிக்கல், அரசியல் சிக்கல் கிடையாது, அரசாங்கம் நினைத்தாலும் செய்ய முடியாது, மக்களுடைய விருப்பம் இப்படி இருக்கு என்று பேசுகிற போது மீண்டும் அவருக்கு நான் இன்னொரு நிகழ்ச்சியில் பதில் சொன்னேன். இது எப்படி அரசியல் சிக்கல் தான், சமூக சிக்கல் என்றால் அந்த சிக்கலை எப்படி களைவது, அரசு அதற்கான உறுதிப்பாடு கொண்டால்தான் களைய முடியும். சமூக சிக்கல் என்று பார்த்து கொண்டு மட்டுமே இருந்திருந்தால் இடஒதுக்கீடு வந்திருக்காது. அதற்கான அரசியல் பொலிட்டிக்கல் வில் பவர், அரசியல் மனத்திப்பம் இருந்தால் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி ஒரு அரசியல் மனத்திப்பம் விபி சிங்குக்கு இருந்ததால் மட்டும்தான் மண்டல் குழு வந்தது. இல்லைன்னா மண்டல் குழு என்ற ஒன்றே வந்திருக்காது. இது ஒரு சமூக சிக்கல், பெரும்பாலானவங்க எதுக்குறாங்க, விரும்பலை, அவங்களே விரும்பலை, நம்ம எதுக்கு இது வம்பு என்று ஒதுங்கி போயிருப்பாங்க. அதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியது. இப்போ திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது குறிப்பிட்ட 5-6 துறைகளில் வேலைவாய்ப்பில் தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லிவிட்டு, இல்லை மாணவர்களே எதுக்குறாங்க என்று பின்வாங்குவதற்கு என்ன காரணம்னா, அதற்கான அரசியல் மனத்திற்பம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இங்கே அதே தான் இங்கே பிரச்சனை. நீங்கள் மலமல்லும் கையால் மலமல்லுகிற கொடுமையை ஒழிப்பதாக இருந்தாலும், மொத்தத்தில் இன்ன சாதிக்கு இந்த தொழில், இழிவான தொழிலை ஒரு இழிவான சாதிதான் செய்ய வேண்டும், எல்லோரும் செய்ய மாட்டார்கள் என்பதை காந்தி எப்படி பார்க்குறாருன்னா, ஆசிரமத்தில் தங்கி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை செய்து கொள்ளுங்கள். அம்பேத்கரோட ஒரு உரையாடல்லையே அவர் கேட்குறார், எனக்கு இன்னொரு பிறவி இருந்தால் நான் இந்த மலமல்லும் தொழிலாளியாக நான் பிறக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அம்பேத்கர் அதுக்கு பதில் சொல்வார், இந்த பிறவியிலேயே இந்த இழி தொழிலை ஒழித்து விட வேண்டும் என்று நான் பாடுபடுகிறேன், நீங்கள் அடுத்த பிறவியிலும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களே என்று திருப்பி கேட்பார். எதுக்குன்னா, இதை பற்றிய பார்வை இது ஒரு அரசியல் சிக்கல், அரசியல் அதிகாரத்தை பெறுவதன் மூலமாகத்தான் ஒடுக்குண்ட மக்கள் இதிலிருந்து விடுபட முடியும் என்ற பார்வை அம்பேத்கருக்கு இருந்தது.
இங்கே வந்து நம்ம இந்த பெஸ்வாடா வில்சன் இந்த கடைசி கேள்விக்கு அதைத்தான் பதிலாக சொல்கிறாரு. ஆகவே கையால் மலம் அள்ளுவது ஒரு அரசியல் பிரச்சனை என்கிறீர்கள். அவர் சொல்கிறாரு, நம்மிடம் நல்ல சுகாதாரத்திற்கான தொழில்நுட்பம் இல்லை என்பதோ, நமக்கு இந்த பழக்கத்தை விட்டு வெளியேறுவதற்கான வலுவான பொருளாதாரம் இல்லை என்பதோ பிரச்சனை அல்ல. இது அரசியல் மனத்திற்பம் பற்றிய கேள்வி. சுதந்திர இந்தியாவில் இதற்குரிய அரசியல் மனத்திற்பத்தை எந்த கட்சியும் எந்த தலைமையும் வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் யாரும் கையால் மலமழுவதை ஒழித்தாக வேண்டும் என்று உறுதி பூண்டிருக்கவில்லை. ஏனென்றால் இதை ஒழிப்பது என்றால் சாதியை ஒழிப்பது, ஆணாதிக்கத்தை ஒழிப்பது, அனிலேஷன் ஆஃப் கேஸ்டோட தொடர்புடைய ஒரு பிரச்சனை என்று அவர் முடிக்கிறார். இப்போ இதை அடிப்படையாக வைத்து தான் இந்த சாதி ஒழிப்பு அல்லது சாதிகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வை போக்குதல், சமத்துவத்தை மீட்டல், இந்து சமயத்தினுடைய இழிவை போக்குதல், இந்த பிரச்சனைகள் குறித்து அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடந்த விவாதத்தை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த விவாதம் பல கட்டங்களாக நடந்தது. நம்ம ஒரே ஒரு வகுப்பில் எல்லாத்தையும் முடிக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு சொன்னால், கடந்த காலத்தில் புகழ்பெற்று நின்ற தலைவர்கள் இடையிலான அந்த விவாதம், அது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடந்த விவாதமாக இருக்கலாம், அல்லது காந்தி பெரியார் மறுத்த செய்திகளாக இருக்கலாம், அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்குள் டாங்கே போன்ற தலைவர்களுக்கும் சுந்தரியா போன்ற தலைவர்களுக்கும் நடந்த விவாதங்களாக இருக்கலாம், அல்லது அம்பேத்கரியர்களுக்கும் பெரியாரியர்களுக்குமான விவாதமாக கூட இருக்கலாம். எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, எல்லாம் வெவ்வேறு வழிகள் இருக்குது. இந்த விவாதங்கள் எதற்கு இட்டு செல்ல வேண்டும் என்றால், இவர்கள் எல்லோரையும், அவர்கள் என்ன கருத்துடையவர்களாக இருந்தாலும், முற்போக்கென்றாலும் பிற்போக்கென்றாலும், அவர்களை வரித்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு அவர்களை தங்களுடைய கொழுப்பொம்மைகளாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அவர்களுக்கு துணை போவதாக, அவர்களுக்கு உதவுவதாக அமைந்துவிடக்கூடாது. இதுதான் இங்கே சாரமான செய்தி. பெஸ்வாடா வில்சன் சொல்கிறதை நான் அப்படி தான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் இந்துத்துவத்துக்கு காந்தி பகைவராக இருந்தால் அதுக்கு இந்துத்துவம் காந்தியை பகையாக கருதியது. அதனால்தான் அவரை ஒழித்து கட்டுகிற அந்த கொடிய முடிவுக்கு அவங்க அணியமாக இருந்தாங்க. இன்று வரையிலும் அவர்களில் சிலர் வெளிப்படையாக அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நியாயப்படுத்துகிறவர்கள்லாம் எங்கள் கட்சியில் இருக்க முடியாதுலாம் அவங்க சொல்லலை. அது மாதிரி நமக்கு தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கு. இந்த நியாயப்படுத்துவது தான் இந்துத்துவத்தினுடைய ஆழ் மனதில் இருக்கிற ஒன்று. சில நேரம் அது வெளிப்படுது, சில நேரம் மறைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தான் அம்பேத்கர் குறித்து. அம்பேத்கர் தங்களுக்கு பாதகமாக கூறியவற்றை, இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கர் மனுஸ்மிருதியை எரித்தார் என்பதை, பகவத்கீதையை பற்றி அவர் என்ன சொன்னார், மனு தர்மத்தை பற்றி என்ன சொன்னார், பார்ப்பனிய பனியாவை எப்படி பார்ப்பனர்கள் பனியாக்களை எதிராக நினைத்தார், முதலியமும் பார்ப்பனியமும் நம் மக்களுடைய இருபெரும் பகைவர்கள் என்று கருதினார். இது எல்லாத்தையும் அடியோடு மறைத்து விட்டு என்ன பண்ணுறது, இவர்களை தங்களுக்கு ஏற்றவர்களாக அலங்கரித்துக் கொள்வது. வேணா அந்த கடவுள் அவதாரங்களில் சேர்த்துக்கலாம், விஷ்ணுவோட 11 அவதாரங்களில் சேர்த்துக்கலாம், இன்னொரு அவதாரம் ஆக்கி கொள்ளலாம். அப்படி தான் கடந்த காலத்தில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க ஒன்றும் அதோடு நிறுத்தி கொள்ளலை, அவங்க புராண கதைகள்லேயே சேர்த்து விட்டுறலாம். இந்த மாதிரி முயற்சி நடக்கிற இந்த காலத்தில் நாம் இந்த வேறுபாடுகளை எப்படி புரிந்து கொள்வது, கையாள்வது? ஒரு அணுகுமுறை என்ன இருக்கு, இதை பற்றி பேசாமலே விட்டுறது, மூடி மறைச்சிறது. அப்படி செய்வது பெரிய துரோகம். இந்த விவாதம் வெளிப்படையாக இன்றைக்கும் நடத்தப்பட வேண்டும். இந்த விவாதத்தினுடைய உட்பொருள் விளங்க செய்யப்பட வேண்டும். இந்த விவாதத்தில் நாம் எந்த பக்கம் என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். நாம் ரெண்டு பக்கமும், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும். இப்போ நம்ம பார்க்கிறோம், திராவிட இயக்கத்தில் பார்க்குறோம், பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையில் நடந்த விவாதங்களை பற்றி பேசுவதே திராவிடத்துக்கு கேடு என்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன் அப்படி செய்யணும்? இந்த விவாதங்களை பற்றி அறிவுத்தளத்தில் பேசலாம். இன்னைக்கு ரெண்டு பேரையும் சண்டை போட்டுக்க விடணும்னு அவசியம் கிடையாது. இருவரிடமிருந்தும் சாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இன்றைய போராட்டத்திற்கு, சமூக நீதிக்கான போராட்டத்திற்கு, தமிழ் மொழிக்கான போராட்டத்திற்கு
இந்திய வல்லாண்மைக்கு எதிரான போராட்டத்திற்கு அவற்றை எல்லாம் பயன்படுத்தணும். அதே நேரத்தில் அந்த வேறுபாட்டை அறிவு தளத்தில் முன்வைக்கணும். அதை மூடி மறைக்க வேண்டியதில்லை, பேசாமல் எடுத்து போற்ற வேண்டியதில்லை. எந்த நேர சௌரியமோ அந்த நேரம் மேற்கோள் இரவல் வாங்குவதற்கு அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டியதில்லை. இப்போ பொதுமை இயக்கத்தில் இந்த முடிவு வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒன்றுக்கு தேவைப்பட்டால், இப்போ நான் ஏற்கனவே ஒரு தரம் லெனினின் தன் தீர் உரிமை பற்றிய ஒரு வகுப்பில் சொன்னேன். தேசிய இனங்கள் பிரிந்து போகும் உரிமையை எங்கே பேசியிருக்கிறார்னு அதை ஒரு சிலர் எடுத்துக்க வேண்டியது. தேசம் கடந்து தொழிலாளர்களின் ஒற்றுமையை பற்றி பேசியிருக்கிறாரா, இந்த உரிமைக்கு எதிராக அதை நிறுத்த வேண்டியது. இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற இடையுறவை ஒன்றுபடுவதற்கு இந்த உரிமை வேண்டும் என்பதையும், இந்த உரிமை இல்லாத ஒற்றுமை என்பது சமத்துவமான ஒற்றுமை அல்ல என்பதையும் சொல்வதற்கு பயன்படுத்துவதற்கு பதில் ஒரே ஆள் தேர்ந்து ரெண்டு விதமாக மேற்கோள் எடுத்து காட்டி ரெண்டு விதமான கட்சிகளுக்கு வலு சேர்ப்பது, அது போன்ற நடைமுறைகளை தவிர்க்கணும்னா இந்த காந்தி அம்பேத்கர் விவாதம் ரெண்டு பேருக்கும் இருந்த அரசியல் கருத்தியல் முரண்பாடுகள், இவை பற்றி விவாதிப்பதில் எந்த தவறும் இல்லை. இவை பற்றி அவர்களே எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்படி ஒரு விவாதத்திற்கு முக்கியமான இடமளித்த நிறைய கட்டுரைகள் நூல்கள்லாம் வந்திருக்கு. குறிப்பாக அம்பேத்கரை நான் கூட இப்போ அண்மையில் மணியரசனுக்கு பதில் சொல்லும்போது நான் சொன்னேன், நீங்கள் இந்து மதம் பற்றி பேசுவதாக இருந்தால் இந்து மதம்னா என்ன, இந்து மத கோட்பாடுகள் என்ன, இந்து சமூகம் என்பது என்ன என்பதற்கெல்லாம் யாரை அடிப்படையாக கொள்ளணும்? அம்பேத்கரை தான் அடிப்படையாக கொள்ளணும். இப்போ தமிழ்நாட்டினுடைய வர்ணசாதி அமைப்புக்கும் வடநாட்டினுடைய வர்ணசாதி அமைப்புக்கும் வேறுபாடு உண்டு என்பதால் அம்பேத்கர் பொருத்தப்பாடற்றவர் ஆகிவிட மாட்டார். ஏன்னா என்ன வேறுபாடுகள் இருந்தாலும் இந்திய அளவில் இந்து என்ற சொல் என்ன பணியை செய்கிறதோ அந்த பணியை தமிழ்நாட்டிலேயே செய்கிறது. வர்ண தர்மம் வடநாட்டுக்கு மட்டும் உரியது, தமிழ்நாட்டுக்குரியதல்ல என்று யாரும் சொல்ல முடியாது. வடநாட்டு வர்ண தர்மத்திற்கும் தமிழ்நாட்டு வர்ண தர்மத்திற்கும் வளர்ச்சி போக்கில் வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன என்று நாம் சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த வேறுபாடுகளை வைத்து இந்து மதத்தினுடைய புதிர்களை பற்றி, இந்து மதத்தினுடைய சாரத்தை பற்றி, தீண்டப்படாத மக்கள் இந்துக்கள் அல்ல என்பதற்கு ஏன் என்பது பற்றி அம்பேத்கர் சொன்னது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்காட்டி தான் ஆக வேண்டும். இதில் அம்பேத்கரின் காந்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற வசதி என்னன்னா, அம்பேத்கர் சாதி ஒழிப்பு நூலை வெளியிட்ட உடனேயே அதை மறுத்து காந்தி எழுத ஆரம்பிச்சிட்டார். அவங்க விவாதம் என்பது அப்போதே தொடங்கிடுச்சு. அவர் ஒரு உரை எழுதுகிறாரு, அது ஒரு சீர்திருத்தவாத இந்துக்கள், அவங்க ஒன்றும் ரொம்ப தீவிரமான இந்து வெறியர்களும் அல்ல, இந்து எதிர்ப்பாளர்களும் அல்ல. ஆனால் அவங்க சாதி ஒழிப்பு என்பதை இந்து மதத்திற்குள் சாதிக்க விரும்புகிறாங்க. அதற்காக அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்பேத்கரை பேச கூப்பிடுறாங்க. அப்படி பேச கூப்பிடுகிற போது அவர் அதற்காக ஒரு உரை, எழுத்து மூலமான உரையை அனுப்புகிறார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கிட்ட போய் நீங்கள் எழுதின அந்த உரையை எங்களுக்கு அனுப்பி வைங்க, அதை பார்த்து தான் நாங்கள் உங்களை பேச கூப்பிடணும்னு சொல்கிறாங்க. அவர் அப்படி கொடுக்குற அந்த புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு அவர் அங்கே அனுப்புகிறாரு. அனுப்பின பிறகு, நீங்கள் இந்து சாஸ்திரங்களை எல்லாம் மிக கடுமையாக தாக்கி இருக்கிறீங்க, எனவே அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் திருத்தி கொள்ளணும், அப்படி மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் உங்களை இங்கே பேச செய்ய முடியும் என்று சொல்கிறாங்க. அம்பேத்கர் அட போங்கடான்ட்டு, அப்படிலாம் நான் பேச வர முடியாது, நான் என்ன உரையில் எழுதியிருக்கிறேனோ அதைத்தான் பேசுவேன், நீங்கள் அனுமதிக்கலைன்னா நான் எனக்கு வேண்டாம், அந்த பேச்சு வேண்டான்னு சொல்லிடுறார். ஆனால் அந்த பேச்சை அவர் ஒரு புத்தகமாக வெளியிடுறார். அந்த புத்தகம்தான் அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் என்ற அந்த புத்தகம். இந்த புத்தகத்தை அவர் வெளியிடுவது மட்டுமல்ல, பல பேர் அடுத்தடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க, பல பதிப்புகள் அது வந்திருக்கு. தீண்டப்படாதவர்களுக்கு அல்ல தீண்டத்தகாதவர்களுக்கு என்று நீங்கள் வச்சீங்க. இந்து மதம் என்பது உண்மையிலேயே கொடுமைகள் நிகழுகிற கூடமாக திகழ்கிறது. அது ஒரு ரச்சு அறையை போல.
சித்திரவதை கூடும். அதுதான் இந்து மதம். தீண்டப்படாத மக்களுக்கு ஒரு நாள் 2 நாள் சித்திரவதை அல்ல, வாழ்நாள் முழுவதுமான சித்திரவதை. சில சித்திரவதைகள் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிற போது, சில துன்பங்கள் மீண்டும் மீண்டும் இழைக்கப்படுகிற போது உடல் மனம் மறத்து போகும். அதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளும். இந்த ஒரு வண்டி மாட்ட நுகத்தடி பூட்டி நாம் இழுத்து கொண்டு போகிற போது அது கழுத்து வலியை, திமில் வலியை பொருட்படுத்தாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு நாள் நுகத்தடி ஏறலைன்னா அது கொஞ்சம் அலுப்பாக தெரியும். அந்த மாதிரி ஒரு மிருக நிலைக்கு, மனிதத்தன்மையை இழந்த நிலைக்கு மனிதர்களை கொண்டு வந்துடுறாங்க. இவங்க அருந்ததிராய் எடுத்தோன்னு கேட்கிற கேள்வி என்னன்னா, இதெல்லாம் கடந்த காலத்தில், இப்போ அப்படி இருக்கா? இப்போ ஒரு தலித்த குடியரசுத் தலைவர் ஆக்கியாச்சு, தலித்துகள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க, தலித்துகள் ஆட்சியர்களாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுற கருத்தை எடுத்து காட்டிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க எழுதக்கூடிய காலத்தை ஒட்டி 2012ஆம் ஆண்டில் மட்டும், அந்த ஆண்டு மிக அதிகமான தலித் பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கும் கொலைக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். 1574 தலித் பெண்கள் இவ்வாறு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். தலித்துகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் மற்ற குற்றங்களும் மொத்தமுள்ள குற்றங்களில் 10 விழுக்காடு. 651 தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நம்ம ரொம்ப அவங்க எழுதின காலத்துக்கு பிறகு வந்ததை எடுத்து பார்க்கலாம். ஹத்ராஸ் என்ன, தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள், அது தர்மபுரியானாலும் மற்ற பல நிகழ்வுகள் வரிசையாக எடுத்து காட்டலாம். இது வெறும் பாலியல் வன் செயலும் மிருகத்தனமும் மட்டுமல்ல, அவர்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் விட்டது, உண்மையில் மலம் தின்ன செய்தது. நம்ம இங்கே திருச்சிக்கு பக்கத்தில் நடந்துச்சு, ஒரு கிராமத்தில் நடந்துச்சு. நிலப்பரிப்பு, சமூக புறக்கணிப்பு, குடிநீர் எடுக்க அனுமதிக்காத நிலை, இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் நிறைய சேர்ந்திருக்குது. இதை தலித் சீக்கியர்களுக்கு எதிராகவும் இழைக்கப்படுகிறது என்று அவர்கள் எடுத்து காட்டுறாங்க. ஒரு மசாபி தலி என்ற ஒரு தலித் சீக்கியரை 2005 2 கையையும் ஒரு காலையும் துண்டாடுறாங்க. அவருடைய மகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க. இந்த விவரங்களை எல்லாம் அவங்க விரிவாக எடுத்துக்காட்டி, இது பழைய செய்தி அல்ல. எவ்வளவு அவர்கள் பதவிகளுக்கு வந்திருந்தாலும், அரசியல் தலைமைகளுக்கு வந்திருந்தாலும் அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் அடிப்படை உரிமைகள் நீக்ரோவுக்கு என்ன பயன் தருமோ, ஜெர்மனியில் யூதர்களுக்கு நாஜிக்கள் வழங்கும் உரிமைகள் என்ன பயன் தருமோ, இந்தியாவில் தீண்டப்படாத மக்களுக்கும் இந்த அரசமைப்பு வழங்கும் உரிமைகள் அப்படித்தான். அதான் எட்மண்ட் பர்க் சொன்னதை எடுத்துக்காட்டாங்க. எட்மண்ட் பர்க் என்ன சொன்னார்னா, there is no method found for punishing the multitude. ஒரு குற்றத்தை ஒரு குற்றவாளி செய்தால் அவனை தண்டிக்க முடியும், 4 பேர் செய்தால் தண்டிக்க முடியும். ஒரு மக்கள் கூட்டமே கூடி செய்தால் அதை தண்டிப்பதற்கு வழிமுறையே இல்லை, நீங்கள் என்ன சட்டத்தை இயற்றி வைத்திருந்தால். அதனால தான் அம்பேத்கர் வேறொரு கட்டத்தில் சொன்னார், பொலிட்டிக்கல் டெஸ்பாட்டிசம் இஸ் நத்திங் கம்பேர்ட் டு சோஷியல் டிரனினர். சமூக கொடுங்கோன்மை இதனோடு ஒப்பிட்டால் அரசியல் வல்லாதிக்கம் என்பது ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சமூக கொடுமையில் இந்த மக்கள் ஆளாகி இருப்பது இன்றைக்கும் உண்மையாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி இடங்களில் எங்கே என்ன போராட்டம் நடந்தால், இப்போ நம்ம நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும், அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை போடுற விஷயத்தில் ஒரு மயிலாடுதுறை பக்கத்தில் நடந்த ஒரு மோதல், அந்த தோழர் ஒருத்தரை அழைத்து வச்சு நம்ம பேச செஞ்சோம். நீங்கள் அந்த இடத்தில் காவல்துறையினுடைய அணுகுமுறையை பாருங்கள். இப்போ காந்தி சிலைக்கு ஒரு நாள் காந்தி பிறந்த நாளுக்கு மாலை போடுறாங்க, அங்கே போய் வேறு ஒருத்தர் மறுக்கிறாங்க, இல்லைப்பா அமைதி கெட்டு போயிடும், இன்றைக்கி வேண்டாம் மாலை போட வேணாம், இன்னொரு நாளைக்கு போட்டுங்க என்று அவர்களை யாரையும் அனுப்பலை. ஆனால் அம்பேத்கர் படத்தை வைத்து பொது இடத்தில் வைத்து மாலை போடுவதாக இருந்தால் அந்த போலீஸினுடைய வாதம் என்னன்னா, இந்த ஊருக்காரங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எனவே இது அமைதியை பாதுகாக்க வேண்டியிருக்கு, நீங்கள் கலைந்து போய்விடுங்கள். அது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அருந்ததிராய். அமைதியை காத்தல் அப்படின்னு சொன்னாலே எப்படின்னா ஜாதியை காத்தல் தான். ஜாதி அமைப்பை பாதுகாப்பதற்கும் உயர்த்தி பிடிப்பதற்கும் பேர் தான் அமைதியை காப்பது.
அப்படியானால் தலித்துகளுடைய வேணவாக்கள் சாதி ஒழிய வேண்டும், தீண்டாமை ஒழிய வேண்டும், இழி ஒழிய வேண்டும் என்ற அந்த அவாக்கள் என்னன்னா அதுதான் அமைதியை மீறுவதாகும், அமைதியை உடைப்பதாகும். இப்போ அமைதியை மீறுவதை அனுமதிக்க மாட்டாங்க. இதை சொல்லிட்டு தான் அம்பேத்கருடைய அந்த அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் என்ற அந்த பதத்தை பயன்படுத்தி அருந்ததிராய் சொல்கிறாங்க, அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் இஸ் எ பிரீச் ஆஃப் பீஸ். சாதியை ஒழிப்பது என்பது அமைதியை உடைப்பதாகும், அமைதியை மீறுவதாகும் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த சாதி எப்படி வந்துச்சு, யார் கொண்டு வந்தா? மனு கொண்டு வந்தானா, ஆரியர் கொண்டு வந்தாங்களா, பார்ப்பனர் கொண்டு வந்தாங்களா, இல்லை இந்த சமூகத்திலேயே வேர்களில் இருந்துச்சா? எப்படி உழைப்பு பிரிவினை சமூக பிரிவினையாக, பிறப்பால் உழைப்பு பிரிவினையாக மாறியது? இந்த விவாதங்கள்லாம் இருக்கட்டும். ஆனால் அது எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்வது எந்த இடர்பாடும் இல்லை. அதுக்கு என்ன அடிப்படை? யாருக்கு உரிமை, யாருக்கு கடமை? இந்த உரிமை கடமைங்கிற விவாதம் வந்தாலே இயல்பாக சாதி நுழைந்தது. இப்போ நம்ம நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை என்னவா இருக்கு? உரிமைகளை பற்றி பேசி கடமைகளை மறந்து விடாதீர்கள், உங்கள் கடமைகளை நீங்கள் செய்யுங்கள். இந்த கடமைகளை செய்யுங்கள்னு சொல்றதனுடைய பொருளே என்னன்னா, இந்த அமைப்பில் சுரண்டப்படுகிறவன் சுரண்டப்படுபவனுக்கான கடமையை செய்யணும், தொழிலாளி தொழிலாளிக்கான கடமையை செய்யணும், அம்பானி அதானி அவர்களுக்குரிய கடமைகளை செய்யணும். இது எல்லாத்தையும் அப்படி பிரித்து வச்சுட்டாங்க. இப்படி கடமைகளுக்கும் உரிமைகளுக்குமான முரண்பாடாக, தூய்மைக்கும் தீட்டுப்படுவதற்குமான முரண்பாடாக இப்படி தான் இது இருக்கு. யார் கண்காணிப்பது, யார் கண்காணிப்புக்கு உள்ளாவது, யார் ஆள்வது, யார் ஆளப்படுவது என்று தெளிவாக புரிந்து வைத்திருப்பதை நம்ம எளிதில் புரிந்து கொள்ளலாம். சாதி கோபுரத்தினுடைய உச்சியில் யார் உரிமைகள் அனைத்தையும் அனுபவிக்கத்தக்கவர்கள், யார் தூய்மையானவர்கள், யாரை மற்றவர்கள் தொட்டால் திட்டுப்பட்டு விடுமோ, அவங்க தூய்மை கட்டு விடுமோ அவர்கள் இருக்கிறார்கள். கீழ்நிலையில் இருப்பவர்கள், தீண்டப்படாதவர்கள், உரிமைகள் ஏதுமற்றவர்கள், ஏராளமான கடமைகளை நிறைவேற்ற வேண்டியவர்கள், அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், அவங்க தான் தீட்டை உருவாக்கக்கூடியவர்கள். இந்த செய்தி மிக தெளிவாக இருக்கு. அவன் சாதாரணமாக என்ன பண்ணிடுறான், எல்லாம் குளிச்சுட்டு வாங்க, நல்லா குளிங்க, குளிச்சாச்சுன்னா தூய்மையாயிட்டீங்கன்னா உங்களை யாரும் தீண்டத்தகாதவன்னு கருத மாட்டாங்க. ஆக தூய்மைக்கும் தீட்டுக்குமான சிக்கலாக இது மாற்றப்படுகிறது. அப்போ சாதி அடிப்படையில், பரம்பரை தொழில் அடிப்படையில் இது இருக்கிறது. 1916 நம்ம இந்த வகுப்பில் முந்தி ஒரு தடவை பேசியிருக்கிறோம். கொலம்பியா பல்கலைக்கழக கருத்தரங்கிற்காக அம்பேத்கர் இந்தியாவில் சாதிகள் என்ற நூலை எழுதினார். அதில் அவர் சாதியை பற்றி சொல்லும்போது இது ஒரு அகமன பிரிவு என்று சொன்னார். ஒரு மூடி அடைத்த வகுப்பு, அதாவது மூடி அடைத்த வர்க்கம்னு சொன்னார். அதுலேருந்து ஒருத்தர் வெளியே போக முடியாது, வெளியிலேருந்து ஒருத்தர் உள்ளே போக முடியாது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், ஒருவரை மதிப்பது அவமதிப்பது என்பதை ஒரு ஏணிப்படியாக கொண்டால் கீழிருப்பவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், மேலிருப்பவர்கள் உயர்வாக வணங்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு மதிப்பு அவமதிப்பினுடைய ஏணி வரிசையாக இருக்கிறது. இதை சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்னதை அடுத்து விளக்குறாங்க. இன்று சாதி அமைப்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா, அது எத்தனையோ பொருளியல் வேறுபாடுகள், உழைப்பு பிரிவினைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அதை நியாயப்படுத்துவதற்கான தர்மம் அது வர்ணாசிரம தர்மமாக இருக்கு. வர்ணாசிரம தர்மம் எங்கே புனிதப்படுத்தப்படுகிறது? சாத்திரங்களில் புனிதப்படுத்தப்படுகிறது. சத்துர்வர்ண அமைப்பாக அது புரிதப்படுது. 4 வர்ணங்களை கொண்ட அமைப்பு, அதான் சத்துர்வர்ணம்னா 4 வர்ணங்கள். இந்த 4 வர்ணங்களும் சாதிகளாகவும் உள்சாதிகளாகவும் இந்து சமுதாயத்தில் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு சாதியும் தனக்குள் அகமண முறை கொண்டதாக இருக்கிறது. அதற்கு ஒரு பரம்பரை தொழில் இருக்கிறது. அதுக்கு வெளியில் அது எதையும் செய்ய முடியாது. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இந்த 4 வர்ணங்களையும் நியாயப்படுத்துகிற இந்த வர்ணங்களுக்கு வெளியில் இருப்பவர்கள் அவர்ணர்கள். இப்போ நம்ம அதை அவங்க வடநாட்டில் ஆதி சூத்திரர்கள்ங்கிறாங்க, அல்லது சப்யூமன்ஸ், மனிதத்தன்மையற்றவர்கள். அவர்களுக்குள்ள ஒரு படிவரிசை வச்சிருக்கிறாங்க. அவர்களில் தீண்டப்படாதவர்கள் இருக்கிறாங்க, காணப்படாதவர்கள் இருக்கிறாங்க, அணுகப்படாதவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம வரலாற்றில் படிக்கிறோம்,
இந்த சாணார்கள் எனப்படுகிற நாடார்கள் அவங்க தீண்டப்படாதவர்களாக மட்டுமல்ல, அவர்கள் அணுகக்கூடாதவர்கள். பாலத்தில் ஒரு முனையில் வந்தால் இன்னொரு முனையில் வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் புரதை வண்ணார்கள் பற்றி பேசும்போது, புதிரை வண்ணார்கள் பற்றி பேசும்போது சொன்னால் அவர்கள் காணத்தகாதவர்கள், அவங்கள பார்க்கவே முடியாது. எனவே பகலில் அவங்க வெளியில் வரக்கூடாது, அவர்களை யாரும் பார்த்துடக்கூடாது. அப்போ அவர்கள் இருப்பதோ, அவர்கள் தொடுவதோ, அவர்கள் நிழல்படுவதோ கூட தீட்டு ஏற்படுத்தும் என்று உயர் சாதி சலுகை பெற்ற இந்துக்களால் கருதப்படுகிறது. சில சமூகங்களில் என்ன பண்ணுறாங்க, இந்த அகமண முறையை அதுக்குள்ளேயே புறமண கோத்திரங்களாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. அந்த எப்படி அகமணத்தை மீறக்கூடாதோ கண்காணிக்கப்படுதோ அதே போல் புறமண கோத்திரங்களையும் மீறக்கூடாது, அதையும் சாதி கோட்பாடுகளில் வைத்திருக்கிறாங்க. குலம் பார்த்தல் கோத்திரம் பார்த்தல் என்று சொல்வது அதுதான், குலம் கோத்திரம் பார்க்கிறது. இது ஒரு நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு விதமாக இதற்கான நடைமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த ஆணவ கொலைகள், ஆணவ குற்றங்கள் தடுப்பு சட்டம் பற்றி தோழர்கள் நிறைய ஆய்வு பண்ணாங்க, நிறைய பழைய தீர்ப்புகள்லாம் எடுத்து பார்த்தாங்க. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணவ குற்றங்கள் செய்வதற்கு வெவ்வேறு விதமான பொறிமுறைகளை அந்தந்த சமுதாயம் உருவாக்கிறது. இப்போ ஹரியானாவில் இந்த கற்பஞ்சாயத்துன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது எந்த போலீஸுக்கும் எந்த நீதிமன்றத்துக்கும் அது அடங்காது. அவர்கள் ஒரு கூட்டத்தை போட்டால் அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை எல்லோரும் செயல்படுத்தியாகணும். இதை தடை பண்ணணும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. நடைமுறைக்கு வரலைங்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் இந்த வழக்குகள், தீர்ப்புகள் போய்கொண்டிருக்கு. அப்போ உயிரோடு கொளுத்துவது, தற்கொலை செய்து கொள்ள தூண்டுவது, ஊரை ஒதுக்கி வைப்பது, இந்த பல்வேறு நடைமுறைகளும் இந்த இந்திய அரசமைப்பும் இந்திய அரசமைப்பு வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகளும் அந்த அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகிய ரைட் ஆஃப் சாய்ஸ், வயது வந்த ஆண் பெண் தங்களுடைய இளையரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற அந்த உரிமையும் எல்லாம் உறுதி செய்யப்பட்டாலும் நடைமுறைக்கு வராமல் இந்த குற்றங்கள், இந்த கொலைகள், இந்த கொடுமைகள் நாடெங்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த குற்றத்தை செய்வது ஒரு மனவியாதி உள்ளவனாகவோ ஒரு கொடுநெஞ்சு படைத்தவனாகவோ இல்லை, ஒரு சமூகம் அதையே ஒரு பண்பாடாக, அதையே ஒரு பழக்கமாக கொண்டிருக்கு. அதனால் என்ன செய்கிறாங்க, மக்கள் ஆதரவு நமக்கு வேணும், பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகள் வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் இதன் மீது உறுதியான கூர்மையான நிலைப்பாடுகள் எடுப்பதற்கோ சட்டத்தை செயல்படுத்துவதற்கோ அநியமாக இல்லை. அரிதிலும் அரிதாக விடாமுயற்சியின் மூலமாக, ஒரு சிலருடைய அர்ப்பணிப்பு மிக்க உழைப்பின் மூலமாக ஒரு சிலர் தண்டிக்கப்பட்டாலும் அவர்கள் எப்படி மீட்டு கொண்டு வருவது, எப்படி காப்பாற்றுவது என்பதற்கு ஒரு முழு சாதியினுடைய உயர் வர்க்கமும் வரிந்து கட்டி கொண்டு வேலை செய்கிறது. அவர்கள் கையில் ஓட்டுகளை வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த கட்சிகளை அவர்கள் கைப்பிடிக்கில் வைத்துக்கொண்டு இதை செய்கிறார்கள். இது எல்லாமே எதற்காக நம்ம சொல்கிறோம்னா, அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் கடந்த காலத்துக்குரியவை அல்ல. ரொம்ப அழகாக ஒன்று சொல்வாங்க, இந்த ஆண்கள், உயர் சாதிகளைச் சேர்ந்த ஆண்களுக்கு தீண்டப்படாத பெண்களின் உடல்கள் மீது கேள்வி கேட்பதற்கு இடமில்லாத, மறுப்புக்கு இடமில்லாத உரிமைகள் உள்ளன. நான் கூட சுவருக்குள் சுத்திரங்கள் முன்னுரையிலேயே இதுலேயே நான் எழுதினேன். என்ன எழுதினேன்னா, மாந்தோப்பிலும் மாந்தோப்பு கட்டிலும் ஆண்டைக்கு சாதி கிடையாது. அங்கே அவர் என்ன பண்ணுவார், பண்ணை வேலை செய்யக்கூடிய பெண்களோடு, நான் உண்மையில் நான் பார்த்து அனுபவித்த உதாரணங்களை வைத்தான் எழுதினேன். மாந்தோப்பு கட்டிலையும் மாந்தோப்பு குச்சிலையும் அவர் தீண்டாமையெல்லாம் பார்க்க மாட்டார். வீட்டுக்கு வந்தால் திரும்ப தீண்டாமை வந்துடும். அப்போ அங்கே அவர்களுக்கு என்னன்னா, ரொம்ப அழகாக அருந்ததி ராய் சொல்கிறாங்க, பாலியல் வல்லுறவு தூய்மையானது, காதல் அருவருக்கத்தக்கது, காதலிக்கத்தான் கூடாது. பாலியல் வல்லுறவுக்கு தடை கிடையாது, சாதியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, யாரை வேண்டுமானாலும். ஏன்னா அது அடக்குமுறையினுடைய ஒரு வடிவம். அந்த பெண்ணை அப்படி செய்வது என்பது அடக்குமுறையினுடைய ஒரு வடிவம், அதை ஏற்றுக்கொள்ளும். அப்போ காதல் தீட்டு ஏற்படுத்துகிறது, வல்லுறவு தூய்மைப்படுத்துகிறது என்ற பார்வையோடு இருக்கிறாங்க.
இப்போ இதுதான் வர்ணாசிரமம். தர்மம் தர்மம்னு சொல்கிறாங்களே, அந்த தர்மம் இதுதான். இந்த தர்மம் போதாது என்று நம்ம கூட இப்போ அடிக்கடி பேசுகிற போது பார்ப்பனியம் பற்றியெல்லாம் பேசுகிறோம். வர்ண தர்மம் மனு தர்மம் பற்றியெல்லாம் பேசுகிறோம். இப்போ தர்மம் அறமெல்லாம் ஒன்றோடொன்று குழப்பி கொள்ளப்படுகிறது. தர்மம் நிலைக்கும் தர்மம் நிலைக்கும். தர்மராசா என்ன பண்ணார்? அவர் தர்மத்தை நிலைநாட்டினார். எனவே அவர் தர்மராசா. அவர் இப்போ இந்த அரசார்கள்லாம் தர்மத்தின் வழி நடந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இது இப்போ முதலாளிகள்லாம் தர்மகர்த்தாக்களாக இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த தர்மங்கள் என்பது எல்லாமே என்ன தர்மத்தை குறிக்கிறது என்றால் வர்ண தர்மத்தை தான். பகவத்கீதை போதிக்கிற தர்மம் என்பது இதுதான். வள்ளுவம் போதிக்கிற அறமும் பகவத்கீதை போதிக்கிற தர்மமும் ஒன்றுக்கொன்று நேர்முரணானவை. அண்மையில் நடக்கக்கூடிய இந்த விவாதம் இருக்குல்ல, ஆராசா கிளப்பி விட்டு மனு தர்மம் பற்றிய விவாதம், அந்த விவாதத்தில் பூராவுமே ஆர்எஸ்எஸ் தரப்பில் பாஜக தரப்பில் பதில் சொல்ல வர்றவங்களெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, அது பிறப்புனால இல்லைங்க, அதெல்லாம் குணத்தினால வர்றது, இது பிறப்புனால் வருதா? சரியான பதில் நம்ம தரப்பில் அதுக்கு இன்னும் தரப்படலை. ஆனால் நம்ம இதழில் சமூக நீதி தமிழ் தேசம் இதழில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நலங்கில் எழுதினார். எது இந்த குற்றக்கூண்டில்னு நிறுத்துவோம். சோ ராமசாமி இப்படி சொன்னார், பிறப்பினால் வருவது அல்ல, இது குணத்தினால் வருவதுன்னு எழுதினார். அதுக்காக அவரை கூண்டில் நிறுத்தி குறுக்கு விசாரணை பண்ணுறது நலங்கில் எழுதினார். அப்போ எழுதும்போது அவர் கேட்டார், சரி இப்போ யாருங்க அப்படி பிறப்பினால் வராமல் குணத்தினால் வந்த பார்ப்பனர் யார்? அல்லது பிறப்பினால் பார்ப்பனராகி குணத்தினால் சூத்திரராக மாறினவர் யார்? யாரையாவது ஒருத்தரை காட்டுங்களேன். காட்ட முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சங்கராச்சாரியாரே பகவத்கீதைக்கு ஒரு பொழிப்புரை மாதிரி எழுதுகிறார். அந்த தெய்வத்தின் குரலை எழுதுகிறார். அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்படுது, என்னங்க பகவத்கீதையில் குணத்தினால் தான் வருது, அது ராஜச குணமா மத்ச குணமா, அந்த என்ன குணம் 3 வகை குணம் சொல்கிறாங்க, அந்த குணத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்கிறாங்களேங்கும் போது அவர் விளக்கம் கொடுக்குறாரு. உண்மைதான், குணத்தினால் தான் வருது. அந்த குணம் எப்படி வருதுன்னா அது பிறப்பினால் வருது. ஆக இறுதியில் என்ன பண்ணோம்? பிறப்பு தான் தீர்மானிக்கும். அந்த தர்மம் அதுதான் வர்ண தர்மம். அதுதான் இந்த வர்ணத்திற்கும் வர்ணத்திற்குட்பட்ட சாதிகளுக்கும் சாதிகளுக்கான வெவ்வேறு தொழில்களுக்கும் இவற்றுக்கிடையிலான மன உறவுகள் மறுக்கப்படுவதற்கும் சொல்லப்படுகிற நியாயம். சரி, இந்த தர்மத்தோடு இன்னொன்று சேர்ந்துக்குது. அது என்ன? கர்மம். அது முன்பிறவியில் முன்வினை பயன். இதனுடைய பொருள் என்ன? நீ இந்த பிறவியில் மலம் அள்ளுகிறவனாக இருப்பதற்கு நீ முற்பிறவியில் செய்த குற்றம் தான் காரணம். அதனால தான் இன்னும் சொல்ல போனால் சூத்திரராக பிறந்தவர் கூட பிராமணராக உயர்ந்து விடலாம்னா அப்போ சூத்திரர் தாழ்ந்தவர் ஆயிடுறார். பிராமணராக பிறந்தவர் சூத்திரராக தாழ்த்தப்படுவார்னா அப்போ அம்பேத்கர் கேட்பார், இதே வேலை தானா பிராமணர்கள் சூத்திரர்களாகவும் சூத்திரர்கள் பிராமணர்களாகவும் நடந்துக்கிட்டே இருக்குமா? அப்படி நடக்க முடியுமா? அப்படி நடக்க முடியாது என்பதற்கு தான் புராணங்கள் கதைகள் எல்லாமே சான்றாக இருக்குது. யாராவது ஒரே ஒருத்தர் அப்படி ஆசைப்பட்டால் அவர் எப்படியெல்லாம் துன்பப்படுவார் என்பதற்குத்தான் விஸ்வாமித்திரருடைய கதையே சொல்லப்படுகிறது. அவ்வளவு எளிதிலெல்லாம் மாற முடியாது என்பதற்கு. இதற்கு சொல்லப்படுகிற நியாயம் என்ன? அதுதான் கர்மம். நம்ம ஏற்கனவே புத்தர் பற்றி பேசுகிற போது இந்த கர்மம், கர்மத்தின் அடிப்படையிலான பிறப்பு, இதை எப்படி புத்தர் மறுத்தார் என்பதையெல்லாம் மிக தெளிவாக பேசும். இன்னும் சொல்ல போனால் காந்தி அம்பேத்கருக்கு இடையிலான தர்மமா அறமா என்ற இந்த விவாதத்திற்கு, அதாவது இந்து சமயம் நல்லது தான், அதில் இடையில புகுந்தது தான் இந்த தீண்டாமை என்பது. இந்து மதம் நல்லது என்பது மட்டுமல்ல, இது என்றென்றைக்குமாக இருக்கக்கூடிய ஒரு சனாதன மரபு. இதுவும் நியாயமானது தான். வர்ணங்களாக பிரிந்திருப்பது நல்லது. அப்புறம் என்ன நல்லது? வர்ணங்கள் சாதிகளாக பிரிந்திருப்பது நல்லது. அது சமூகத்தில் ஒரு ஒழுங்கு. யார் மலமல்லன்னு விதிக்கப்பட்டவனோ அவன் ஆள்றான். யார் மந்திரம் சொல்கிறதுக்கும் அர்ச்சனை செய்வதற்கும் விதிக்கப்பட்டவனோ அவன் செய்கிறான். இது இந்த சமூக கட்டுக்கோப்பை பாதுகாப்பதற்கு தேவையானது. அதனால்தான் இத்தனை படையெடுப்புகளெல்லாம் நிகழ்ந்தும் பல நூறு ஆண்டுகளில் இந்த சமூகம் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா இந்த சாதியம்தான். அதாவது என்ன அர்த்தம்? இந்து ஒற்றுமை தான்.
அந்த இந்து ஒற்றுமை. அந்த இந்து ஒற்றுமைங்கிறது என்ன அர்த்தம்? ஒரு கூண்டுக்குள் நடக்கிற சித்திரவதைக்கு ஆளாகிறவர்களும், சித்திரவதை செய்து கொண்டிருப்பவர்களும், கொடுமைக்கு ஆளாகிறவர்களும், கொடுமை செய்கிறவர்களும் அந்த கூண்டுக்குள் பத்திரமாக அடைபெற்றிருக்கிறார்கள். கூண்டு உடைபடாமல் இருப்பது அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஏற்பாடு, இந்த ஒழுங்கு தான். இது ஏன் அப்படி அவர்களுக்கு மட்டும் அந்த கர்மத்திற்கு இந்த வினை கிடைக்கணும் என்று சொன்னால் அதுக்கு காரணம், இந்த தர்மத்தை நீ மீறுவாயானால், நீ பிறப்பின் அடிப்படையில் விதிக்கப்பட்ட கடமைகளை மீறுவாயானால், நீ உரிமைகளை கோருவாயானால் அதற்கு என்ன கிடைக்கும்? அதற்கு தண்டனை கிடைக்கும். அதுதான் தண்டம். இந்த தண்டத்தினுடைய அடையாளம் தான் சங்கராச்சாரியார் முதல் குட்டிச்சாமியார் வரைக்கும் கையில் தூக்கி கொண்டு திரிகிற அந்த கை குச்சி. அந்த தண்டம் தான் நீங்கள் மோதல் கொலைகளில் சாகடிக்கிறது, பழங்குடிகளை சாகடிக்கிறது, செம்மரத் திருட்டில் கொலை செய்கிறது, இந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய துப்பாக்கி, AK-47 துப்பாக்கி வரைக்கும் எல்லாத்துக்கும் அதுதான் அடிப்படை. அதுதான் இந்த இந்த தர்மம். இந்த தர்மத்தை வைத்து தான் சாதி பாதுகாக்கப்படுகிறது. சாதியினுடைய சில அடையாளங்களை, சில வெளிப்பாடுகளை திருத்துவது, சரி செய்வது, அதற்கு அறநெறிகளை போதிப்பது என்ற ஒரு வழிமுறைக்கும், இது இந்து சமூகத்தின் உடன்பிறப்பு. எனவே இந்து மதத்தை ஒழிக்காமல், இந்து மதம்னா இந்து மதத்துக்குரிய வழிபாடுகளையோ இந்து மதத்துக்குரிய இதையோ அல்ல, இந்து மதத்தினுடைய சமூக அடித்தளத்தை, அதனுடைய சமூக கட்டமைப்பை, வர்ணசாதி கட்டமைப்பை ஒழிக்காமல் தீண்டாமையோ அல்லது இழி தொழில்களையோ ஒழிக்க முடியாது. இது அம்பேத்கருடைய நிலைப்பாட்டிற்கும் காந்தியினுடைய நிலைப்பாட்டிற்கும் இருக்கிற அடிப்படையான முரண்பாடு. இதை அவர்கள் நேரில் விவாதிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கர் காந்தியோடு நடத்துகிற விவாதத்தில் மிக தெளிவாக காந்தியை மேற்கோள் காட்டி மறுப்பு சொல்கிறார். சும்மா ஒரு குத்து மதிப்பாக அவர் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, சாதி அமைப்பை விட மிக இழிவான ஒரு சமூக ஒழுங்கமைப்பு இருக்க முடியாது. இந்த அமைப்பு ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுகிற செயல்பாட்டில் இருந்து மக்களை சாகடிக்கிற, அவர்களை நிலைகுலைய செய்கிற, ஊனப்படுத்துகிற அமைப்பாகும். இது அம்பேத்கர் சொல்கிறார். இதை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஒத்துக்கொள்ளலை. அவர் என்ன சொல்கிறாரு? ஜாதி இந்து சமூகத்தினுடைய மேதைமையை காட்டுகிறது. இது ரொம்ப புத்திசாலியான ஒரு சமூகம். அதனால தான் ஜாதியை கடைப்பிடிச்சிச்சு, வர்ண சாதியை கடைப்பிடிச்சு. இதுக்கு உதாரணம் 1916 சென்னையில் ஒரு அறப்பணி மாநாட்டில் அவர் உரையாற்றுகிறார். அவர் சொல்கிறாரு, சாதி என்கிற விரிந்து பரந்த அமைப்பு மக்கள் சமுதாயத்தின் சமய தேவைகளை நிறைவு செய்வது மட்டுமல்ல, அரசியல் தேவைகளையும் நிறைவு செய்தது. கிராமவாசிகள் சாதி அமைப்பின் மூலமாக தங்கள் உள் சிக்கல்களை சமாளித்து கொண்டார்கள், நிர்வகித்து கொண்டார்கள். அதன் வழியாக அவர்கள் ஆளும் அரசு அல்லது அரசுகளிடமிருந்த எந்த ஒடுக்குமுறையையும் சமாளித்து கொண்டார்கள். ஒரு தேசம் சாதி அமைப்பை தோற்றுவிக்க வல்லதாக இருக்கும்போது அதனுடைய இந்த ஒழுங்கமைப்பு வலிமையை மறுக்க முடியாது. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஆழமாக புரிஞ்சுக்கிடணும். நம்ம இந்த நாட்டார் மங்கலம், இந்த என்னென்ன ஊருங்க நம்ம அந்த பஞ்சாயத்து அமைப்புக்கு நடந்துச்சே, விடமாட்டேன்னு சொன்னாங்களே, அதைத்தான் எப்படி சாதி கிராம நிர்வாகத்தை ஒழுங்கமைக்கிறது. இதில் நடந்துச்சு மேலூர் பக்கத்தில், அது என்ன ஊருங்கது, கொலைகளே நடந்துச்சு. முருகேசன் மற்ற திமுக இவங்களெல்லாம் கொலை பண்ணாங்க பாருங்கள், கிளர்ச்சி விழா, அந்த கொடுமைகள். இப்போ சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற அனுமதிக்கணுங்கிறதுக்கு யார் போய் செய்ய வேண்டியிருக்கு? தலைமைச் செயலர் உத்தரவு போட்டு அதை போய் கண்காணித்து அவங்கள கொடியேற்றுவதற்கு அனுமதிக்குமாறு செய்யணும். தேர்தலில் வெற்றி பெற்ற பெண்கள் தலித் பெண்களாக இருந்துட்டாங்கன்னா அவர்கள் அந்த அவையில் நாற்காலி போட்டு அமர முடியாது. இப்படியெல்லாம் நிறைய நடக்குது உங்களுக்கு. இப்போ என்ன இங்கே கேள்வின்னா,
இதைத்தான் மிகச்சிறந்த ஒழுங்கு ஏற்பாடுன்னு சொல்கிறார். இந்த ஒழுங்கு ஏற்பாட்டை வைத்து கொண்டு தான் அது முகலாயர்களாக இருந்தாலும் பிரித்தானியர்களாக இருந்தாலும் அந்த படையெடுப்புகளை எல்லாம் எதிர்த்து இந்த கிராமங்கள் பாதுகாக்கப்பட்டன. இந்த படையெடுப்புகளை எதிர்த்து பாதுகாக்கப்பட்டன என்ன பொருள்? இந்த சாதி ஒழுங்கை கொண்டு இவர்கள் எல்லோரையும் அடக்கி வைத்து கொண்டிருந்தார்கள். அவங்க வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடிய சீர்திருத்தங்களோ மாற்றங்களோ கிராமப்புறத்தை எட்டி பார்க்காமல் பாதுகாத்து கொண்டார்கள். இதுதான் இந்த சாதி அமைப்பினுடைய புகழோங்கிய பங்கு என்று அவர் காந்தி சொல்கிறார். 1921 நவஜீவனில் அவர் எழுதுகிறார், இந்து சமுதாயம் தாக்குப்பிடித்து நிற்க முடிந்திருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையே சாதி அமைப்பு தான். சாதி அமைப்பை ஒழிப்பது மேற்கு ஐரோப்பிய சமூக அமைப்புகளை ஏற்றுக்கொள்வது என்பதன் பொருள் இந்துக்கள் சாதி அமைப்பின் ஆன்மாவாகிய பரம்பரை தொழிற்கொள்கையை கைவிட வேண்டும் என்பதாகும். பரம்பரை தொழிற்கொள்கை என்பது என்றும் அழியாத கொள்கையாகும். அதை மாற்றுவது ஒழுங்கின்மையை தோற்றுவிப்பதாகும். ஒரு பிராமணரால் எனக்கு அவர் தன்னை பிராமணர் என்று அழைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் எனக்கு எந்த பயனும் இல்லை. அவர் ஆயுட்காலத்திற்கும் அவர் பிராமணராகவே இருக்க வேண்டும். அப்போ தான் அவர் பிராமணராக இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஒரு பிராமணர் சூத்திரராக முடியாது, ஒரு சூத்திர பிராமணராக மாற முடியாது. அப்படி நடந்தால் குழப்பம்தான் மிஞ்சும். இதுதான் சாதி அமைப்பு பற்றிய காந்தியினுடைய பார்வை. குறிப்பாக நான் சொல்கிறதெல்லாம் 21-17 அந்த காலத்தில். பின்னால் என்ன மாற்றங்கள் வந்துச்சுங்கிறது இந்த அடிப்படையில் மாற்றம் வரல, இதனுடைய வெளிப்பாடுகள் குறித்து தான் மாற்றங்கள் வருது. காந்தி சாதி அமைப்பை வியந்து போற்றுகிறவராக இருந்தார் என்றாலும் சாதிகளுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு கூடாது என்றார். அது எப்படி இருக்க முடியும்? எல்லா சாதிகளும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். அவர்ண சாதிகள் ஆதி சூத்திரர்களை வர்ண அமைப்பிற்குள் கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் காந்தியோட கருத்து. இதுக்கு அம்பேத்கர் பதில் சொன்னார், புறச்சாதியினன் என்பதே சாதி அமைப்பினுடைய விளைபொருள் தான். குதிரை என்று இருந்தால் அது லத்தி போடுகிற குதிரையாக தான் இருக்கும். லத்தி போடாத ஒரு குதிரையை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ சாதி அமைப்பு இருந்தால் என்ன வரும்? அது சாதிக்கு வெளியில் சாதியற்றவர்களை தோற்றுவிக்கும். அப்போ சாதிகள் இருக்கும் வரை புறச்சாதிகளும் இருந்தே தீரும். சாதி அமைப்பை ஒழித்து கட்டாமல் புறச்சாதியினரை விடுதலை செய்ய முடியாது. இது அம்பேத்கர் காந்திக்கு சொன்ன விடை. இந்த வேறுபாட்டினுடைய தொடர்ச்சி தான் பிற்காலத்தில் அட்டவணை சாதிகள் அட்டவணை பழங்குடியினருக்கென்று அவர்களை இந்து சமூகத்திற்கு வெளியில் ஒடுக்கப்பட்டவர்களாக கருதி அவர்களுக்கு ஜனநாயக உரிமைகள் கிடைக்க வேண்டும், அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும், தேர்தலில் பங்கேற்கணும், அதில் அவர்களுக்கு உரிமைகள் வேண்டும் என்றால் அதற்கு இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று கேட்டதும் இந்து சமூகத்தை விட்டு அவர்களை பிரிக்க விடவே மாட்டேன், உயிரை கொடுத்தாலும் தடுப்பேன் என்று காந்தி போராடியதும் இந்த அடிப்படை பார்வைகளின் அடிப்படையில் தான். ரொம்ப சுருக்கமாக சொன்னோம்னா, காந்தி அதிகம் போனால் இந்து சமயத்தை காப்பாற்றி கொண்டே அதற்குள் சில சீர்திருத்தங்களை செய்ய விரும்பியவர், அவ்வளவுதான். செய்ய முடிந்ததா இல்லையா என்பது வேறு செய்தி. அம்பேத்கரை பொறுத்தவரை இந்து சமூகத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற சாதி அமைப்பை ஒழிக்க வேண்டும் என்று விரும்பியவர். இந்த இருவருக்கும் இடையிலான அடிப்படை முரண்பாடு இதுதான். சீர்திருத்தத்தின் வழியாக அல்ல, அரசியல் பிரச்சனையாக சாதி பிரச்சனையை மாற்றி ஒடுக்கப்பட்டவர்களின் அரசியல் அதிகாரத்தின் வழியாகத்தான் சாதி அமைப்பினுடைய அடித்தளத்தை ஒழிக்க முடியும். இது அம்பேத்கருடைய பார்வை. இப்போ இந்த பின்னணியில் வைத்து கொண்டு தான் நாம் என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கு அம்பேத்கரையும் காந்தியையும் கையாள்வதற்கு இந்துத்துவ ஆற்றல்கள் செய்யக்கூடிய முயற்சி, அதை முறியடிப்பதற்கு இந்த வேறுபாடுகளை கடந்து பெஸ்வாடா வில்சன் சொல்கிற மாதிரி நமக்கு இருவரும் தேவை என்ற முடிவும் போதா இருந்தால் அப்படி தான் நம்ம போக முடியும். இதை நம்ம அடுத்து பின்னால் ஒரு வகுப்பில் விரிவாக நம்ம பார்ப்போம். இந்த பூனா ஒப்பந்தம் தொடர்பான விவாதங்கள், இருவரும் நேரில் சந்திக்கும் போது நடத்தி கொண்ட விவாதங்கள், இருவருக்கும் இடையிலான கடித தொடர்பில் வெளிப்பட்ட கருத்து மோதல்கள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா தான் இந்த இருவருக்கும் இடையிலான இந்த முரண்பாட்டை நாம் முழுமையாக கருத முடியும் என்று சொல்லி நம்ம இறுதியாக சொல்லணும். விரிவாக பேசுவோம். இந்த பார்வையில் என்ன, காந்தியை மதிக்கிறது வேற, காந்தியத்தை ஒத்துக்கொள்வதும் காந்தியத்தினுடைய மதம் பற்றிய பார்வை ஏற்றுக்கொள்வதும் வேற
என்பதற்கு ஒரு உதாரணமாக பெரியாரையே சொல்லலாம். பெரியாரை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கருடைய இந்த இந்து மத ஒழிப்பு என்ற பார்வையில் அவரோடு ஒரே கருத்தில் நின்னார். வழிமுறைகளில் வேறுபாடு, அவர் சட்டத்தை எழுத போனார், அது பண்ணார், இது பண்ணார், எல்லாம் பண்ணார். ஆனால் இதில் இருந்த ஒற்றுமையினால்தான் அவங்க 2 பேரும் ஒரு பக்கமாக நிற்க முடிஞ்சு. ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் பெரியார் பேசுகிற போது அம்பேத்கர் இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதின விதம் பற்றிய ஒரு விவாதம் வரும்போது அம்பேத்கரை அவர்கள் சாதி இந்துக்கள் விலைக்கு வாங்கி விட்டார்கள்னு பெரியார் சொல்ல போய் அம்பேத்கரியர்கள் ஐயோ எப்படி சொல்லலாம், அவசரப்படாதீங்க, பொறுமையாக கேளுங்க, இடஒதுக்கீட்டை காட்டி அவர்கள் வாங்கி கொண்டு விட்டார்கள், அவர் இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்பதற்காக இதை விட்டு கொடுத்தார் என்று பெரியார் சொன்ன பதில் எல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர்கள் இருவருமே அதில் தெளிவாக இருந்தார்கள். காந்தி ஒரு பக்கம்னா இவங்க 2 பேரும் இன்னொரு பக்கம் இருந்தாங்க. ஆனால் இருவருக்கும் காந்தியிடம் என்ன சாதகமானது, என்ன எடுத்துக்கொள்ள வேண்டியது என்பதில் ஒரு தெளிவு இருந்தது. இது நமக்கு இன்றைக்கு ஒரு பாயசத்துக்கு எதிரான காந்தியையோ அம்பேத்கரையோ அபகரிப்பதற்கு நடக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எதிரான போராட்டத்திற்கு துணை புரியும். நம்ம இது பற்றி மேலும் விரிவாக பார்ப்போம். இந்த வகுப்பை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன்.